ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களை இருக்கா காலையில் எங்கள் வீட்டில் சோறு பொங்கியாச்சு. இது கடுங்காப்பி போட்டு வச்சுருக்கோம். இது ரசம். இன்னைக்கு ரசம் வச்சு ரசம் பாருங்கள், தக்காளி ரசம், மிளகு சீரகம் வெள்ளைப்பூடு தக்காளி மல்லி இலை எல்லாம் போட்டு பிணைஞ்சி அப்படியே அரிக்கக்கூடாது, அப்படியே போட்டு காயம் வத்தல் கிள்ளி போட்டு தாளித்து ரசம், கல்யாண வீட்டு ரசம் மாதிரி இருக்கும். இது சிறுகிழங்கு தேங்காய் சீரகம் வெள்ளைப்பூடு சிறுகிழங்கு. எங்கள் அம்மா என்ன செய்யும், சின்ன பிள்ளையில சாக்கு வச்சு அப்படியே இது பண்ணும். இப்போ இல்லை, அவிச்சிருது. எவன் வேலை பார்த்துட்டு கிடக்கிற நேரம் இருக்காது. அவிச்சு தோலை விரிச்சிட்டு தேங்காய் சீரகம் வெள்ளைப்பூடு ஒரு பச்சை மிளகாய் போட்டு வச்சுட்டு சோறு பொங்கியாச்சு, காப்பி போட்டாச்சு. காலையில் அவளுக்கு 2 தோசை. இது ரசம் வச்சு சிறுகிழங்கு பொரிச்சு முட்டை ஆம்லேட்டு. ரசம் வச்சு சிறுகிழங்கு பொரிச்சு முட்டை ஆம்லேட். தூக்காங்க இது முட்டை ஆம்லேட் ரெடி. சாப்பிட வரீங்களா? சோறு பொங்கியாச்சு, ரசம் வச்சாச்சு, காப்பி போட்டு வச்சுருக்கு, தோசை எடுத்து வச்சுருக்கு. சிறுகிழங்கு பொரிச்சு மீன் வாங்கலான்னு பார்த்தேன். மீன் விலையை பார்த்தா 1 கிலோ 600 ரூபா, அரை கிலோ 300 ரூபான்னா பார்த்தேன். சின்னது காணாது. சரி, இன்னைக்கு ரசம் வச்சு சிறுகிழங்கு பொரிச்சு முட்டை ஆம்லேட் போட்டு கொடுத்துட வேண்டியதான். சாப்பாடு ரெடி. சாப்பிட வரீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எங்கள் வீட்டில் சாப்பாடு ரெடி. சாப்பிட வரீங்களா? சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சுருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது கிடையாது, இருந்தாலும் எங்களுக்கு போடணும்னு ஒரு ஆசை. தக்காளி ரசம், சிறுகிழங்கு பொரிச்சு முட்டை ஆம்லேட். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.